பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இயேசு சொல்கிறார், என் ஆடு என் சத்தத்தை அறியும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். 1 கொரிந்தியர் 3:6-7. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். நாம் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி காரியத்தை ஆரம்பிக்கலாம். அதை லாபகரமானதாக ஆக்குவது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவது கர்த்தர் தான். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. தம்பதிகளுக்கு எந்த குறையும் இல்லை, ஆகிலும் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் அவரால் கிடைக்கும் பலன். இல்லைங்க, இப்போல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி வந்து விட்டது என்கிறீர்களா? மக்களே, எத்தனை தம்பதிகளுக்கு அந்த கரு முட்டையும் ஸ்பேமும் இணையாமல் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி விட்டது என்பதை நீங்கள் கேட்டதில்லையா? சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கேட்டீர்களா? நாம் என்ன வேணாலும் ஆயத்தமாக்கலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கறது அவர் தான். 2 நாளாகும் 20 யோசபாத் ராஜா, யூதாவின் ராஜா, இவனை எதிர்த்து பக்காவாக பிளான் பண்ணி 3 ராஜாக்கள் மணலத்தனையான போர் வீரர்களோடு எதிர்த்து வந்து நின்றார்கள். இந்த ராஜா யோசபாத் கர்த்தரிடம் வேண்டினார், இந்த யுத்தம் என்னுடையது என்றார். பாடி துதிக்கும் ஆராதனை வீரர்களை படைக்கு முன்பாக நிறுத்தினார் யோசபாத். இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே அந்த 3 ராஜாக்கள் படைகளில் இருப்பவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்பினதனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரும் ஒருவனுக்கு ஒருவர் அடிச்சுட்டு அத்தனை பேர், ஒருவர் பாக்கி இல்லை. 2 நாளாகும் 22-23. யோசபாத் இத்தோடு முடிந்தான் என்று வந்தவர்கள் முடிந்தார்கள். கேட்டீர்களா? நடைகள் யாரால் வாய்க்கிறோம்? இந்த 3 ராஜாக்களை படைக்கு முன்னால் நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கர்த்தரிடம் முறையிட்டவர்கள் யுத்தம் செய்யாமலே ஜெயம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. மேரேஜுக்கு எல்லாம் ஆயத்தம், பவுன் ஆயத்தம், பணம் ஆயத்தம், ரொக்கம் ஆயத்தம், மாப்பிள்ளை ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். மாப்பிள்ளை நிறைய பேர் வருகிறார்கள், யாரை தேர்ந்தெடுப்பது குழப்பமாக இருக்கணும். மிதப்பலாக பேசினவர்கள் பின்னாடி 30 வயது ஆகியும் மாப்பிள்ளை கிடையாமல் அமையாமல் திணறி பின் யாராவது தெரிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் என எதிர்பார்த்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிடிக்காத சம்பந்தம் செய்ததை நான் கண்டிருக்கிறேன். எத்தனை திருமணங்கள் பத்திரிகை கொடுத்து பின் நின்று விட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டதில்லைங்களா? கர்த்தர் கை வைக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது. அதனால தான் அவர் சொன்னார், உன் தலையிலெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீ கவலைப்படாதே, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது, ஒன்று என்னுடைய உத்தரவில்லாமல் கீழே விழாது. அவர் தான் வாய்க்கு செய்கிறவர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ரோமர் 9:16. இது மறந்துவிடக்கூடாது. மனிதன் இப்பொழுது ஒன்று பேசுவான், பின்னொன்று பேசுவான். இவன் பேச்சு நடத்தை மாறி மாறி விகாரப்படும். கர்த்தரை நம்பி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பிக்கையாக கொண்டு இறங்குங்கள், செயல்படுங்கள். இதிலும் பிரச்சனைகள் உண்டு, தடைகள் உண்டு, மனவேதனை உண்டு, அலைச்சல்கள் உண்டு, வரலாம். ஆனால் மக்களே, தோல்வி என்பதே ஆண்டவருடைய பாதையில் கிடையாது. அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். ஹல்லேலூயா. இவனை மேற்கொள்வோம், உயிரோடு விழுங்குவது போல விழுங்குவோம். இனி இந்த இடத்தில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, குடியிருக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, நிலம் வாங்க முடியாது என்று கர்த்தரின் பிள்ளைகளுக்கு எதிராக கொக்கரித்தவர்களை இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்கிவிட்டார். அவர்கள் பிளான் பண்ணி எல்லாம் செய்தார்கள், வாய்க்கிலேயே. அதனால தான் சொன்னார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்றார். அவன் உருவாக்கலாம் ஆயுதங்களை எல்லாம், ஒன்று கூட வாய்க்க விடமாட்டேன் என்றார். அவர்களை தேடினாலும் காணாமற் போய்விட்டார்கள். இவைகளையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் எரேமியா இப்படி சொல்கிறான், கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது இல்லவென்றும் அறிவேன். கேட்டீர்களா?
எரேமியா 10:23. நம்முடைய நடைகளை எப்படி உறுதிப்படுத்துகிறார்? கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது என்பதை அனுபவ பாகமாக நமக்கு மாற்றி தருகிறார். இதை கற்றுக் கொடுக்கிறார். சும்மா நம்ம ஏசி ரூம் போட்டு சர்ச்சில் ஏசி போட்டு புல்பெட்டில் இருந்து சொன்னால் நமக்கு அது எடுபடுறதில்லை. வெயில் வைத்து அக்கினியில் வைத்து அவமானத்தில் வச்சு சொல்லும் பொழுது அது அனுபவ பாடமாக மாற்றி தருகிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கிறது. பின் நம்ம அப்படியே விட்டு விடாமல் கீழே இருந்து தூக்கி எடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து விட்டு நீயே பிழைத்துக்கோ என்று போவதில்லை, நடையை வாக்கி செய்கிறார். பின் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். சங்கீதம் 40:2. எப்படி? இப்படித்தான் நடக்க வேண்டும், வாழ வேண்டும், ஆண்டவரை முதன்மைக்கு முக்கியமாக நிறுத்த வேண்டும் என்று எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு அது சற்று ஏறுவது இல்லை. ஆனால் அனுபவமாக வரும்போது அது பிடித்து கொள்ளுகிறோம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படக்கூடாது. மனிதர்களை நம்பி இறங்கக்கூடாது. மனிதர்களை மூலமாகத்தான் கர்த்தர் செய்வார். ஆனால் அவர் செய்யும் பொழுது அது சரியாக இருக்கும். அவர் சொன்ன பிறகு, அவர் கை காட்டின பிறகு அந்த மனிதர்களோட ஃபோனில் தொடர்பு பண்ணலாம். அவரே மனிதர்கள் மூலமாக செய்து முடித்து உறுதிப்படுத்துவார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். அந்த இளையகுமாரன் உங்களுக்கு தெரியும், எல்லா சொத்துக்களை எனக்கு பிரித்து கொடு என்று வாங்கி கொண்டான். வாங்கினதை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டேன். இனி நமக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு தான் இவ்வளோ சொத்து கையில் இருக்குதுன்னு போயிட்டான். போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி எல்லாம் போயிடுச்சு. இவன் போன இடத்துல பஞ்சமும் வந்துடுச்சு. வேறு வழி இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு குடியானன் வீட்டுக்கு போனான், அவன் பன்றி மேய்க்க சொன்னான். அந்த பன்னிக்கு போடுற தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் புத்தி வந்தது. இவன் நினச்சது நடந்ததா? இவன் பிளான் பண்ண நடந்ததா? அதே வீட்டுக்கு திரும்பி வந்தான். கேட்டீர்களா? சங்கீதம் 37:23 சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று. நல்ல மனுஷன் யார்? அவருடைய வழிகளில் நடக்கிறவன் தான் நல்ல மனுஷன். நாம் சொல்கிறோமே அதெல்லாம் நல்ல மனுஷன். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நல்ல மனுஷன். அவருடைய சித்தத்தில் இருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். அதனால் அவனுடைய நடைகள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்றால் என்ன? அவன் செய்யக்கூடிய காரியங்கள் பிளான் பண்ணக்கூடிய அவர் பிரியமாக இருக்கிறார். ஓகே பண்ணுப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று வேதத்துள்ள சாட்சிகளை காட்டுகிறார். என்றும் மாறாதவர் இப்படித்தான் நடைகளை உறுதிப்படுத்துவார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தமது வழி, அவருடைய வழி நேர்வழி, செமையான வழி, ஞான மார்க்கம் வேதத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து, சாட்சியின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து, நீ அவைகளை நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவது இல்லை, நீ அவைகளை ஓடினாலும் விடர மாட்டாய் என்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:12. அவருடைய பாதையில், அவர் காட்டும் வழியில் நாம் நடந்தால் அதில் இடுக்கண் இல்லை, சிரமம் வருவதில்லை. வந்தால் அவர் பார்த்துக்கொள்ளார். அவர் தானே போக சொன்னார். அவர் போன சொன்னதுனால மத்திய 14ஆம் அதிகாரத்தில் படகு போகிறார்கள். 4ஆம் ஜாமத்தில் புயல் வந்து விட்டது. அவரே தண்ணீர் நடந்து வந்தாரே, ஏனென்றால் அவர் தானே போய் சொன்னார். கூப்பிடவே இல்லை. நாம தானே போய் சொன்னேன், வந்து விட்டார் அல்லவா. பெசுவதில்லை. கெம்பீர நடையாக நம் நடை இருக்கும், ராஜ நடையாக இருக்கும். எவனுக்கு நாம் தலைகுனை வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமொழிகள் 20:24. கர்த்தரால் தான் நடைகள் வாய்க்கும், கைகூடி வரும் காரியங்கள், கைகூடி வரும் வெற்றி கிடைக்கும். லூக்கா 5:6 உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஏசப்பா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். நைட்டெல்லாம் அவங்க வலை போட்டு ஒன்றுமே கிடைக்கல, பேதுருடைய சகாக்களும். அப்பா கொஞ்சம் தள்ளிட்டு போய் ஆழத்தில் போடுகிற, பகலாயிருச்சு. எல்லோரும் மீன் நைட்டில் தானே பிடிப்பாங்க. நாங்கள் இதுவரையும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கவில்லைங்கிற. அவன் மீன் பிடிக்கல கைதேர்ந்தவர்கள், மீனவர்கள். ஆனால் சொல்கிறார் ஆழத்தில் போடுங்கிறார். உங்களுடைய பேச்சை கேட்டு போடுறோம், அதுதான் அவருடைய வழி. அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்பிடித்தல். போட்டாங்க. எங்கெங்கேயோ இருந்த மீனெல்லாம் வந்துச்சு வலைக்கு. 2 படகு அமிலத்துக்கு பிடித்தார். ஆதியாகமம் 24:48. ஆபிரகாம் பெண் பார்க்க போக சொல்கிறான் ஈசாக்குக்கு, தன்னுடைய ஊழியக்காரன். அவன் புறப்படுகிறான். 10 ஒட்டகங்களில் நிறைய ஏற்றிட்டு புறப்படுறான். இதுவரை அந்த ஊருக்கு அவன் போனதே இல்லை. என்னுடைய இனத்தில் போய் எடுன்ட்டார். ஊருக்கு போயிட்டான். அந்த ஊர் புதுசு, மக்கள் புதுசு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் தண்ணி நான் குடிக்கன்னு கேட்டால் எந்த பொண்ணு வர்றாளோ அவன் நீ குடி, உங்கள் ஒட்டகத்துக்கு வாழ்க்கிறேன்னு சொன்னவ தான் என்னுடைய ஆண்டவருடைய மகனுக்கு மருமகள் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே ரெபேக்கா வருகிறாள். இவன் கேட்குறான், அதே மாதிரி சொல்லுகிறான். இதாங்க நேர்வழி. அலைந்து திரிய விட மாட்டார், சுற்று விட மாட்டார் நம்மளை.
எத்தனையோ பிளான்கள் நம்ம வைத்திருக்கலாம். பிளான் பண்ணது தவறில்லை, பண்ணலாம், பண்ண வேண்டும். அத்தனையும் ஒரு பாதபடியில் வைக்க வேண்டும். அதுதான் முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து விட்டு நம்மிடம் இனி எந்த பிளானும் கிடையாது. ஆனால் அது மேலே ஒரு பிளான் மேலே கண்ணு வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ, இந்த நம்ம கொடுத்த அத்தனை பிளானும் இல்லாமல் வேற ஒரு பிளானும் கொடுக்கலாம், அதுலேயும் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அவரிடம் கொடுத்து விட்டால் நம்மிடம் ஏதும் இல்லை என்று இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி வெற்றியை சுதந்திரிக்க வைப்பார். சந்தேகப்பட வேண்டாம். அவர் வழி ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம் தலையை உயர்த்துவார். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. என்னை நம்பினவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று தானே சொல்லுகிறது. என்னை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை நம்பித்தான்ப்பா வந்தோம், இப்படி ஆயிட்டோம்னு யாராவது ஒரு சாட்சி சொல்லுங்க, முடியாது. அவரை நம்பி போகிறது தான் இப்போ பிரச்சனை. நம்புவோம், ஆனால் நம்பி அவர் சொல்கிற மாதிரி செய்கிறது தான் பிரச்சனை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நிறைய பேசுவோம். ஆனால் இவர் செய்யன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டோம். பிரச்சனையே அங்கே தான். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ அடியேன், சொல்லும் கேட்கிறேன். உங்கள் பாதையை காட்டுங்க. மோசேக்கு உம்முடைய வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கு உம்முடைய கிரியையும் காட்டினீர் அல்லவா, அது மாதிரி எங்களுக்கு வழியும் காட்டுங்க, கிரியையும் நடத்தி கொடுங்க. அதை நாங்கள் புரிந்து நடக்க கிருபை தாங்க. வலப்புறம் நாங்கள் இடப்புறம் சாயும் போது இது இல்லப்பா இந்தான் வழி என்று சொல்வதை நாங்கள் புரிந்து கொண்டு வெள்ளம் சொல்லுங்கள். வெற்றியடை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு அவசரப்பட மாட்டேன். கர்த்தர் தான் இந்த வழியை காட்டுகிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நான் நகருவேன். ஆமேன். அல்லேலூயா.